ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக டீசல் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட்ல பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். பெட்ரோல் 100, டீசல் 90. அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 5 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? 75 ரூபா 65 ரூபாய்க்கு எப்படி விற்பாங்க? ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. ஓ ஓ இவங்க தான் அந்த கேங்கா ஒருத்தரா காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். ஏய், நல்லா இருந்துச்சு. வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. இந்த பாட்டுலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நான் கூட ஸ்டார்டிங்ல ஆல்பம் சாங்னு நினைச்சுக்கிறேன். இப்பதான் தெரியுது இந்த படத்தோட பாட்டு. டீசர் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட பாட்டு. 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில கண்டுபிடிக்கும். 2 கோடி பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி ஓ, வருகிறது. அதனால டீசல் பெட்ரோல் இல்லாம போகுதா? ஓ போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். ஓ இவர் தான் வில்லனா? ஒரு வில்லன் அடிக்கிறப்போ நல்லா நடிச்சிருப்பாரு வினய் சார். பெருசா இருக்கும். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சு நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வில்லன்னா அப்போ ஓ அவங்க கேங்குள்ளே பிரச்சனை வருது போல. ஆனால் நல்லா ஆடுறவன் களத்தில் இறங்கினா ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்றோம். ஒருவேளை அவரு உங்க அப்பாவா இருப்பாரோ இல்லாட்டி அண்ணனா இருப்பாரோ தெரியல. பக்கா கமர்ஷியல் படம் போல இருக்கு, வேற லெவலு. ஒத்த ஆளா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? ஏய், பக்கா ஆக்ஷன் படம் தான், வேற லெவல். ஏய், இதுவும் தீபாவளிக்கு தானா? ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஆல்ரெடி டீசர் விட்டுருந்தாங்க. டீசருமே நல்லா தான் இருந்துச்சு. அதிலே தெரிஞ்சிச்சு ஆக்ஷன் படம் தான், இது ஒரு கமர்ஷியல் படம் தான் தெரிஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் இதுல வந்து இன்னும் நல்லா காட்டியிருந்தாங்க. அதாவது அதுல கூட வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும், ஆனா வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வந்து ட்ரெய்லர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட். இது வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் சார் நடிச்ச எந்த படத்துலயுமே பெருசா இந்த அளவுக்கு ஃபைட் இருந்தது இல்லை. கடைசியா வந்து லப்பர் பந்துல கூட இந்த அளவுக்குலாம் ஃபைட் கிடையாதுல்ல. அதுல ஃபுல்லா கிரிக்கெட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கிங்ல ஃபைட்டே இருக்காது. யதார்த்தமான படமா தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப வந்து ஆக்ஷன் இதுக்கு மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா லவ் மூவி, அப்புறம் வந்து யதார்த்தமான கதைகள் இந்த மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சூப்பர். ஆனா இது கமர்ஷியல் மூவிக்கு அடுத்து மாறுறாருன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் கல்யாண் சார். அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து டீசர்ல வந்து இது ஒரு கடல்ல அந்த கப்பல் அது மூலியமா ஏதோ ஏற்றி இறக்குற அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்குமான்ற மாதிரி தான் டீசர் பார்க்கும்போது எனக்கு தோணி இருந்துச்சு. ஆனால் இதில் பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணுறோம், இது ஒரு டீசல் அந்த சம்மந்தப்பட்ட கதை தான். அதாவது டீசல் வந்து 90 ரூபா, இது அந்த ரேஞ்சுக்கு விற்கிதுல. டீசல் பெட்ரோல்லாம் வந்து 90 ரூபா 100 ரூபான்னு விற்கிதுல. அதை வந்து இவங்க வந்து 70 80 அந்த ரேஞ்சு, அதாவது அவங்க ஒரு 70 60 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. 75 65 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அந்த ரேஞ்சில் அவங்க விற்கிறாங்க. அதாவது அவங்க எப்படி விற்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு இல்லீகலா கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப இதை வந்து ஒரு கேங்கா பண்றாங்க. அதாவது ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு கேங்கா பண்றாங்க. அதான் அந்த கேங்க ஸ்டார்டிங்லேயே வரிசையா ஒருத்தரா கட்டினாங்க. அவங்க எல்லாம் பண்றாங்க. இது துரோகமா இல்லாட்டி அவரே விட்டுட்டு வந்துட்டாரான்னு தெரியல. அதாவது ஹரிஷ் கல்யாண் சார் கூடயே இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட அப்பாவா இல்லாட்டி அண்ணனா அந்த மாதிரி தெரியல. மேபி அப்பாவா இருக்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து அவருக்கு கூட இருந்தவங்கள அவங்க 2 இதா கேங்கா பிரிஞ்சிடுறாங்க. இவர் வந்து அது வேணான்னு விட்டுட்டு வந்துடுறாரு. அவங்களாம் வந்து அந்த பெரிய பணக்காரங்கள் ஆயிராங்க. இதை வச்சு அவர் கூட அந்த வில்லனா காட்டுறாருங்கல்ல ஒருத்தர், அவர் கூட ஆரம்பத்துல வந்து பிசினஸ் பண்ணவர் மாதிரி தான் இருக்காரு.
அப்படி பாக்குறப்ப அவங்களுக்குள்ளேயே பிரிவு வந்துருது. அந்த பழையக்காக அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்றக்காக ஹரிஷ் கல்யாண் சார் வந்து அவங்க கிட்ட இருந்து அவங்க ஆல்ரெடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல இருந்தே வந்து டீசலு பெட்ரோலை வந்து, அதாவது க்ரூட் ஆயில வந்து ஒரு எடுத்துடுறாரு போல இருக்கு. எடுத்தோடனே அவங்க வந்து அதை காணாமனு தேடி அலையிறாங்க போல இருக்கு. அப்படி அலையிறப்போ வில்லன் டீமுக்கும் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் ஒரு கிளாஷ் வருது. இதுலதான் வந்து வினய் சார் உள்ள வராரு. இதை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வினய் சாரை உள்ள கொண்டு வராங்க. இவங்க 2 பேரும் கிளாஷ் ஆகி என்ன ஆகுது அப்படிதான் ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான், ஸ்டோரி இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த படம் பார்த்தாதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ட்ரெய்லரை வச்சு என்னோட கணிப்பு இப்படி இருக்கலாம் அப்படிதான். இது இல்லாம இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க வேற சேனல்ல கொண்டு போய் இது வேற மாதிரி கூட முடிக்கலாம். ஆனா வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதான் தோணுச்சு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், ஓகேங்களா. இது இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, இப்படி இருக்கலாம் அப்படின்ற என்னோட கெஸ் தான். ஏன்னா வந்து படம் பார்த்தா தான் தெரியும் படம் எப்படி இருக்கும். அவங்க வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாண் சார் ஃபுல்லா வந்து மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியலுக்குள்ள உள்ள வராரு. அதாவது இதுக்கு முன்னாடி வர வரைக்கும் அவர் வந்து யதார்த்தமான படங்கள் இந்த மாதிரி தான் நடிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா கமர்ஷியலுக்குள்ள வர்றது வந்து நல்லா இருக்கு. ஒரு அடுத்த கட்டம் போகணும்ல, எல்லா ஹீரோவும் அடுத்தடுத்த கட்டம் போவாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காமெடி ஃபிலிம் நடிப்பாங்க, அடுத்து வந்து ஒரு லவ் ஜானர் இந்த மாதிரி நடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் கமர்ஷியல் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. எல்லா ஹீரோவுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப இருக்க டாப் ஹீரோஸ் கூட ஆரம்பத்துல இப்படி இருந்துதான் வந்தாங்க. இவர் அடுத்த கட்டத்துக்கு போறாருன்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு தான் எத்தனை படம் ரிலீஸ் ஆக போதோ தெரியல. எல்லாமே வேற லெவல் சம்பவமா இருந்தா நம்ம எதுக்கு தான் போறதுன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். அக்டோபர் 17 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.